viewers, welcome to our channel. இன்னைக்கு நம்ம எப்பேற்பட்ட நெஞ்சு சளி, இரும்பல், காய்ச்சலையும் சரியாகக்கூடிய பாட்டி வைத்தியத்தை தான் பார்க்க போகிறோம். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். தேவையான பொருட்கள்: இஞ்சி துண்டு பாதி கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன், தனியா 1 ஸ்பூன், மிளகு 15. மிளகு தூளே என்கிட்ட இருக்குது, நான் அதை போடலாமான்னா போடக்கூடாது, நம்ம ஃப்ரெஷ்ஷாக இடித்து தான் போடணும். அப்போ தான் இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். சீரகம் 1/4 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், துளசி இலை 10. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சியை நம்ம அரைச்சிடலாம். இது கூடவே தனியா, மிளகு, சீரகம் இது மூணுத்தையும் அரைச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 டம்ளர் சுத்தமான தண்ணீர் ஊற்றிடலாம். இப்போது இதிலே நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி, தனியா, மிளகு, சீரகம், துளசி, மஞ்சள் தூள் எல்லாத்தையும் போட்டுடலாம். நம்ம 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனது 1 டம்ளர் தண்ணி ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். கொதி வரணுன்னு ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சிடாதீங்க, ஸ்லோவாகவே வைங்க. அப்போ தான் கொதித்து சாரெல்லாம் நல்லா இறங்கும். இதை நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரே வேளைக்கு குடிச்சு பாருங்கள். எப்பேற்பட்ட நெஞ்சு சளி, இரும்பல், காய்ச்சலையும் சரியாக்கிடும். ஸ்டவ்வை சிம்மில் தான் வச்சுருக்கேன். பாருங்கள், இப்போ கொதி வருது. நம்ம சொன்ன மாதிரி 2 டம்ளர் தண்ணி ஊற்றுனது 1 டம்ளர் தண்ணியாக வரைக்கும் கொதிக்க விடணும். இப்போ பாருங்கள், 2 டம்ளர் தண்ணி 1 டம்ளராக கம்மியாயிடுச்சு. இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இதை மிதமான சூட்டில் இருக்கும் போது நீங்கள் குடிக்கணும். இது கூட சுவைக்காக சால்ட்டு, சர்க்கரை எதுவுமே ஆட் பண்ணாதீங்க, அப்படியே குடிங்க. இது கொஞ்சம் காரசாரமாக தான் இருக்கும். அப்போ தான் வறட்டு, இரும்பல், சளி, காய்ச்சல், தலைவலிலாம் சரியாகும். இதை எப்போ குடிக்கலான்னா நைட் ஒரு 8 மணிக்கு முன்னாடி குடிச்சிடுங்க. ஏன்னா நம்ம இஞ்சி சேர்த்துருக்கோம் இதில். பொதுவாகவே நம்ம இஞ்சி சார்ந்த பொருட்கள்லாம் நைட்டில் ட்ரை பண்ணக்கூடாது, ஏன்னா சீக்கிரமாக டைஜஷன் ஆகாது. இதை நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அப்படியும் சரியாகலைன்னா தாராளமாக நீங்கள் இன்னொரு தடவையும் குடிக்கலாம். இது ஒரு நாளைக்கு 2 தடவை குடிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹோம் ரெமெடியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரிசல்ட் கிடச்சிச்சின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது ஸ்க்ரீனில் வர்றது நம்ம ப்ரீவியஸாக போட்ட வீடியோ. இந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோவை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டீலக்ஸ் ரங்கோலி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.